கிராம்ப்டன் கிரைண்டர் மோட்ரு புஷ்ஷு சவுண்டு வருதுன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து முதல்ல போல்ட்டுங்களெல்லாம் கழட்டிடுறோம். கழட்டிட்டு அதுக்கப்புறம் புள்ளி போல்ட்டை லூஸ் பண்ணணும். புள்ளி போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து புள்ளி போல்ட்டை லூஸ் பண்ணுறோம். புள்ளி போல்ட்டை லூஸ் பண்ணி புள்ளியை கழட்டிக்க வேண்டியது. புள்ளியை கழட்டிட்டு கிரைண்டர் மோட்டரை அப்படியே கழட்டிட வேண்டியதுதான். டோரை இப்போ வந்து கலட்டுறோம். கிராம்ப்டன் மோட்டாரோட புஷ்ஷு மாடல். புஷ்ஷில் வந்து சேக் வருது, கஸ்டமர் வந்து சவுண்டு வருதுன்னு கம்ப்ளைண்ட்டு. அதுக்காக இப்போ வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். காயிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. காயில் நல்லாயிருக்கு. கிராம்ப்டன் ஒரிஜினல் அலுமினிய காயில் போட்டிருக்காங்க. கிராம்ப்டன் ஒரிஜினல் மோட்ரு. கிராம்ப்டன் காயில் நல்லாயிருக்கு. ஒரிஜினல் டிஸ்பிளேயில் வருது, பார்த்துக்குங்க. புஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. 2 சைடும் புஷ்ஷும் வந்து தனியாக கழட்டியாச்சு. இப்போ புஷ்ஷை வந்து இந்த சீலை எடுத்துகிட்டு புஷ்ஷை 2ஐயும் மாற்றிட வேண்டியதான். இந்த புஷ்ஷை 2ஐயும் மாற்றிட வேண்டியதான். இப்போ வந்து புஷ்ஷை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தட்டி ரிலீஸ் பண்ணிடணும் புஷ்ஷை ஃபஸ்ட்டு. புது புஷ் 2க்கும் மாற்றியாச்சு. 2க்கும் புது புஷ் வந்து மாற்றியாச்சு. இனிமேல் வந்து ஃபிட்டிங் பண்ணிட வேண்டியதான். அதில் ஆயில் விட்டு தொடச்சிட்டு இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்ட வேண்டியதான் புது புஷ். இப்போ புது புஷ் மாற்றியாச்சு. முதல்ல வந்து சேக் இருக்குதுங்கிறது தான் இதோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து சேக் வராது. இனிமேல் புது புஷ் போட்டாச்சு. நீட்டாக சேக் வராது. நீட்டாக ஸ்மூத்னஸாக இருக்கும். ஸ்மூத்னஸ் வந்துடும். சேக் வராது. இப்போ மோட்டரில் எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மோட்டர் நல்லா ஃபுல்லாக தொடச்சிட்டு கையில் ஃப்ளோயர் இருந்தால் போடலாம், இல்லாட்டி வாயை ஃப்ளோயராக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ மோட்டரை வந்து ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அந்த போல்ட்டு ஹோலை மட்டும் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். போல்ட்டு ஹோல் வந்து நேர் உட்காருதுன்னா அந்த நேருக்கு வச்சு லாக் பண்ணிக்க வேண்டியதான். மோட்டரை வந்து ஃபிட்டிங் பண்ணும்பொழுது எங்கன்னா உட்காரலையோ அந்த இடத்த பார்த்து கரெக்டாக தட்டணும். இல்லாட்டி டோர் அலுமினியம் டோராக இருக்கிறதுனால அந்த இடம் வீரில் விட்டுரும். டோரை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு மாட்டணும். போல்ட்டை போடும்பொழுது காயில் போய் இடிக்குதா என்னங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு போடணும். டோரு மட்டும் காயில் இடிச்சிருச்சுன்னா காயில் காயமாயிரும், அப்புறம் பாடியாக ஆரம்பிச்சிடும். போல்ட்டை மாட்டி வச்சு சாப்பிட்ட சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக ஈவனாக டைட் வைக்க வேண்டியதான். இங்கிட்ட ஒரு பார்த்துக்கணும், இங்கிட்டும் பார்த்துக்கணும். சாப்பிட்டு சுற்றுதாங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கணும். பார்த்துக்கிட்டு டோரை உட்காரலைன்னா எங்கிட்ட பிடிக்குதோ அந்த இடத்த தட்டிக்கணும். டோரை தட்டும் பொழுது மட்டும் ரொம்ப கவனமாக தட்டணும், இல்லாட்டி டோர் வந்து வீரில் விட்டுரும். டோர் வந்து அலுமினியம் டோரு, அதனால் வந்து டோர் எந்த இடத்துல பிடிக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த மட்டும் செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஓட்டி பார்த்துடலாம். இப்போ நம்ம செஞ்ச வேலை சரியானு பார்த்துருவோம். முதல் சீரியஸ் பார்த்துக்குவோம். ஓகே, பாடி வருதான்னு பார்ப்போம். ஓகே, பாடி வரல. அப்போ கரெக்டாக இருக்குது வேலை. அடுத்து டைரெக்டில் ஓட்டி பார்த்துருவோம். பல்பு யூஸ் பண்ணும்பொழுது சீரியஸுக்கு வந்து 200 வாட்ஸ் பல்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது 60 வாட்ஸ் பல்பு. டைரெக்டில் ஓட்டுறோம். மோட்டருடைய சவுண்டு இவ்வளோ தான் இருக்கணும். புஷ்ஷை மாற்றிட்டோம்னா இதுக்கு மேலே சவுண்டு இருக்கக்கூடாது.
ம் மோட்ரு வந்து பாடி ஆகுதாங்கிறத இப்படி டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு புள்ளியை பார்த்துக்கணும். புள்ளியில் சேக் இருக்கா, சவுண்டு இருக்கா, ஓகே. நம்ம டச் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் வீட்டில் கொண்டு மாட்டணும். மோட்டரை ஓட்டி பார்த்தாச்சு, மோட்ரு ஓகே. கடைசியாக புள்ளியை வந்து மாட்டிடுவோம். புள்ளி வந்து ஓரளவுக்கு மாட்டி வச்சுக்குவோம். நமக்கு எந்த டைரெக்ஷன் ஒத்து வருதோ அந்த டைரெக்ஷனில் அதுக்கப்புறமேட்டுக்கு இடத்த மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ சும்மா மீடியமான ஒரு டைட்டை வச்சு புள்ளியை ரெடி பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஓகே, மோட்டார் ஓகே. கண்டென்சரை வந்து 8 MFT கண்டென்சரு, அதை வந்து மோட்டரோட போல்ட்டிலே வச்சு லாக் பண்ணிடுவோம். இது வந்து ஒரிஜினல் கிளாம்பு, அதனால் அந்த மோட்டரோடய சேர்ந்து அந்த ஃபிட்டிங்காகவே வந்துடும். கிளாம்பு நம்ம வெளியில் அவுட்ரு கிளாம்பாக இருந்தால் வெளியில் உட்காரோம். இது ஒரிஜினல் கிளாம்னால மோட்டரோடய சேர்ந்து வந்துடும் ஃபிட்டிங்காகவே. கிளாம்ப்டனுடைய ஒரிஜினல் கிளாம்பு, அதோடைய கண்டென்சர் எதையுமே நம்ம மாற்றலை. ஒன்லி 2 புஷ்ஷை மட்டும் மாற்றி மோட்டரை ஓட விட்டு சக்ஸஸ் பண்ணியாச்சு. ஓகே.